நந்தகுமார் சார், இப்போ நீங்க கடந்த ஒரு 15 நிமிஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கிற விவாதம் நமக்கு எதை காட்டுது? இப்போ அதிமுகவினுடைய ஸ்ட்ராட்டஜி மாறுதா? திமுக எதிர்ப்பை மட்டுமே பேசி வளர்ந்த அதிமுக இப்போ ஆளுங்கட்சி தாவேக்காதா, அவங்கள எதிர்த்து தான் நம்ம அரசியல் பண்ண முடியுங்கிற ஒரு புதிய வியூகத்தை எடுக்கிறாங்க. இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில விஜய் அவர்களுடைய நம்பிக்கை பொதுமக்கள் கிட்ட அதீதமா வளர்ந்துகிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாள் இந்த ஆட்சி கடக்க மக்களினுடைய ஏகோபித்த நம்பிக்கையை அவரது நடவடிக்கை மூலியமா அவங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு கூட ஐயா எடப்பாடியார் அவர்கள் அவருடைய பிரஸ் மீட்ல தாவேக அரசாங்கம் 60 நாள்ல என்ன செஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நாங்கெல்லாம் என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அவர் பட்டியல் போடுறாரு. ஆனா நீங்க நல்லா ரீகலெக்ட் பண்ணுங்க. ஐயா அவர்கள் ஆட்சிக்கு வந்தது, சீஃப் மினிஸ்டரா உட்கார்ந்தது 16 பிப்ரவரி 2017. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இபிஎஸும் ஓபிஎஸும் ஒன்றிணைந்தது 21 ஆகஸ்ட் 2017. இந்த 6 மாசத்துல என்ன பண்ணுனாங்க அவங்க? ஃபர்ஸ்ட் 60 நாளுல என்ன நடந்துச்சு? எடப்பாடியார் ஐயா அனௌன்ஸ் பண்ணதுல அந்த முதல் 60 நாள்ல குடிமராமத்துங்கிறது ஒரு வார்த்தை அவங்க பயன்படுத்தி அதை அறிமுகப்படுத்தினாங்க. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அந்த ஒரு திட்டத்தை தவிர முதல் 60 நாள்ல என்னென்ன சாதனை பண்ணுனாங்கிறது நம்மளுடைய கேள்வி. இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாவேக அரசாங்கம் இன்னைக்கு 8 எஸ்சி அமைச்சர்களுக்கு பதவி கொடுத்திருக்கு, 2 ஃபார்வர்டு கம்யூனிட்டிக்கு பதவி கொடுத்திருக்காங்க, 200 யூனிட்ஸ் ஃப்ரீ கரண்ட் கொடுத்திருக்காங்க, ஆன்டி ட்ரக் ஸ்பெஷல் ஸ்குவாட் போட்டிருக்காங்க, சிங்கப்பெண் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, அரசாங்க ஊழியர்களுக்கு 2% டிஏ அதிகம் பண்ணியிருக்காங்க, 717 டாஸ்மாக மூடி இருக்காங்க, வெற்றி தமிழகம் விஷன் டாக்குமெண்ட்டை அந்த வாக்குறுதிகளை பூரா ஒரு 10 பில்லர்ல பார்க் பண்ணி ஒவ்வொரு மினிஸ்டரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்காக வெற்றி தமிழகம்ங்கிற ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. நிதி ஆயோக் மீட்டிங்ல போயிட்டு அட்டென்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் கூட ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடைசீட்ல இங்க வழக்குன்னு வரும்போதுதான் அவர் நிதி ஆயோக் மீட்டிங்க்கு ஓடோடி போறாரு. அடுத்தது 21 வயசுக்கு கீழே டாஸ்மாக்ல ஆல்கஹால் டிஸ்பென்ஸ் பண்ணக்கூடியாதுன்னு ஏற்கனவே சட்டம் இருந்தாலும் அந்த சட்டத்தை இப்ப கடுமையா நடவடிக்கைக்கு உட்படுத்துறாங்க. அதே மாதிரி டாஸ்மாக்னுடைய கடை 12 to 10 மணி தான், 12 to 10 மணி ஸ்ட்ரிக்ட் இம்ப்ளிமெண்டேஷன். அம்மா உணவகம் எந்த இடத்துலயும் கவனிக்கப்படாம இருந்ததுக்கு இன்னைக்கு ஒரு மறுவாழ்வு அளிக்கக்கூடியது. இல்ல தாவேக அரசு 60 நாள்ல நிறைய செஞ்சிருக்குன்னு பட்டியல் போடுறீங்க, டேக்கன். பட் மை क्वेश्चन 60 நாள்ல இப்ப நான் 60 நாள்ல சொன்னது ஒரு நாட் ஈவன் ஸ்மால் திங். இது இன்னும் படிச்சுக்கிட்டே போலாம். இன்னும் ஒரு 20-30 ஐட்டம் இருக்கு. அப்போ ஐயா எடப்பாடியார் அவர்கள் வைக்கக்கூடிய கருத்து தவறான கருத்து இன்னைக்கு வச்சிருந்தாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவரு சரி தவறுங்கிறத தாண்டி நான் அரசியல கேக்குறேன். அப்போ ஒரு அரசியல் வியூகம் மாறுதா அதிமுகவுக்கு? இல்ல, நான் அதனாலதான் ஏற்கனவே சொன்னேன். இது இன்னைக்கு இருக்கக்கூடியதுல இப்ப நம்ம அண்ணாமலை அவர்கள் கூட இப்ப பேசிக்கிட்டு இருந்தாரு. நம்மளே சொல்லிக்கிட்டு இருந்தோம் அவர் மறுவு வச்சுட்டு வராரோங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குன்னு. அவரு கூட இன்னைக்கு அரசியல் மீட்டிங்ல அவருடைய மீட்டிங்ல என்ன பேசுறாரு? இல்ல, இன்னைக்கு தாவேக அரசாங்கத்துக்கு நம்ம ஆதரவு கொடுத்தாகணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பப்ளிக்னுடைய சென்ஸ் எப்படி இருக்குன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாள் கடக்க தாவேக ஆட்சியின் மீது பொதுமக்களுக்கு அதீதமான நம்பிக்கை வந்துட்டு இருக்கிற நேரத்துல நீங்க இன்னைக்கு எதிர்ப்பு மனநிலையில எடுத்துட்டு ஒரு விமர்சன கணைகளோட போனீங்கன்னா, அதாவது ஹேஸ்ட் இஸ் வேஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திமுகவும் அண்ணா திமுகவும் ரொம்ப பரிதவிச்சு ஏதாவது ஒண்ணு இவங்க மேல குற்றச்சாட்டை சாட்டிட முடியாதான்னு சொல்லிட்டு ரொம்ப பரிதவிச்சு திருப்பி இது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுது. இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் எடுத்தது கூட ஒரு டேமேஜ் கண்ட்ரோலோன்னு பாக்குறேன். ஏன்னா முந்தா நேத்து ராஜேந்திர பாலாஜி பேசுறாரு சிவகாசியில. அவரு பேசும்போது என்ன சொல்றாரு? ஸ்டாலின் ஐயாவுக்கு கோபம் வரும் வந்துச்சுன்னா இந்த ஆட்சி கலையும். என்னங்க இது? அதிமுக இருந்த ஒரு முன்னாள் அமைச்சர் இப்ப ஒரு மாவட்ட செயலாளராகவும் இருக்கான்னு நினைக்கிறேன், சப்ஜெக்ட் டு மை கரெக்ஷன். அவரு சொல்றாரு திமுக தலைவருக்கு கோபம் ஆட்சி கலையும். இப்போ ராஜேந்திர பாலாஜி ரிப்போர்ட்ஸ் டு ஹூம்? யாருக்கு அவரு ரிப்போர்ட் பண்ணாரு? அதே மாதிரி இன்னைக்கு ஆர்எஸ் பாரதி ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறாரு. அதுல கரூர்ல கொத்து பராட்டாவை பத்தி பேசினாங்க. எனக்கு அதிமுக காரங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நான் உங்களை கொத்து பரோட்டான்னு சொன்னா இங்க இருந்து போயிருக்காங்க பாத்தீங்களா அதிமுக இருந்து, அவங்கள நீங்க எச்சலைய நீங்க எடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னு ஆர்எஸ் பாரதிக்கு பிரஸ் மீட்ல எப்படி பேசணும்னு அதிமுகவை சேர்ந்தவங்க ஃபீட் இன் பண்றாங்க. இப்போ எந்த அளவுக்கு திமுகவும் அதிமுகவும் ஒரே சமதளத்துல பயணிக்குது
அப்போ எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இவங்க கண்டினியூஸா எக்ஸ்போஸ் ஆயிட்டே இருக்காங்க. அடுத்தது இன்னொரு என்ன ஒரு பெரிய ஒரே நிமிஷம் அசோகா, இன்னொன்னு என்னன்னா ஆப்பிள் டு ஆப்பிள் தான் கம்பாரிசன் பண்ணணும். இன்னைக்கு எடப்பாடியார் என்ன பேசுறாருன்னா, இந்த காவேரி மேகதாது எல்லாம் பத்தி பேசும்போது நாங்கெல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸை வச்சு IAS வெட்டரன்ஸை பத்தி எல்லாம் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோன்றாரு. தாவேகாவை பத்தி பேசும்போது பர்சனல் செக்ரட்டரிஸை பத்தி பேச வராரு. அப்ப இப்ப என்ன சீஃப் செக்ரட்டரி இல்லையா, பிரின்சிபல் செக்ரட்டரி இல்லையா, மேகதாதுக்கெல்லாம் அட்வைஸ் பண்றதுக்கு உண்டான IAS ஆபீசர்கள் இல்லையா? நீங்க ஒண்ணு இல்லைங்க. இதே நீங்க ஐயா எடப்பாடியார் ஜி மணின்னு வச்சிருந்தாரு, நட்பட்டி மணி. அவர் வந்து 10 வருடங்களுக்கு மேலாக அவருடைய பிரைவேட் செக்ரட்டரி. அவரை போன நவம்பர் மாதம் 2021 வந்து பாத்தீங்கன்னாக்கா 29 நவம்பர் 2021 வேலை வாங்கி தர்றதுக்காக 17 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டாருன்னு சொல்லி கைது பண்ணாங்க. அவருக்கு இன்னொரு பர்சனல் செக்ரட்டரி இருந்தாரு, கே செல்வகுமார்னு. இப்போ இவரை போய் நட்பட்டி மணியை கைது பண்றாங்க. செல்வகுமார் வாஸ் அப்ஸ்காண்டிங். இப்போ எடப்பாடியார் அவர்களுக்கு தனிப்பட்ட செக்ரட்டரி இல்லையா? அவர் என்ன ராங் கம்பேரிசன் பண்றாருன்னா, காவேரி மேகதாதுவை பத்தி பேசும்போது கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய IAS ஆபீசர்ஸும் விஜய் அவர்களை பத்தி பேசும்போது பர்சனல் செக்ரட்டரிஸ் பொலிட்டிக்கல் அட்வைசர் பத்தி பேசும்போது இஸ் இட் an apple to apple comparison? சரி, ஓகே, கேப்போம். நான் நிறைவான பகுதியில் இருக்கோம். we are running out of time. திரு நந்தகுமார், இப்ப இவரு சுமன் கவி சொன்னது வந்து இந்த குட்காங்கிறது வந்து இட் இஸ் அண்டர் CBI. அது வந்து தாவேக்காவே நினைச்சாலும் அதுல போய் ஒண்ணு விளையாட முடியாது. அவங்களுடைய கட்சி அமைச்சர் CTR நிர்மல் குமாரே சொல்றாரு, there is no compromise. அவங்க மேல எந்த வழக்கு சந்திக்கணும். இவரு ஆதவர்ஜுனா சொல்றாரு, அங்க வந்து கொன்னு குவிச்சது அவங்க அப்பாவும் மகனும் சேர்ந்துட்டு போலீஸோட இணைஞ்சுன்னு. அப்ப இப்படி எல்லாம் பேசுவதற்கு ஒரு சட்டப்பூர்வமா இடம் இருக்குது. நாங்க விமர்சனம் செய்ய கூடாதா? ஓகே சார், அப்ப இது இப்ப ஆதவர்ஜனா பேசினால இது அப்படியே காப்பி கட் பேஸ்ட் போட்டு CBI தீர்ப்பு கொடுத்துருமா? என்ன பேசுறீங்க? நீங்க சொல்றதுக்கு தான் சொல்றேன். என்ன ஆர்குமெண்ட் தெளிவா புரிஞ்சுக்கங்க. வாபஸ் வாங்க முடியாது, ஏன்னா CBI போயிடுச்சுன்றார். அதுதான் பாயிண்ட். அதை புரியாம சுமன் கவி வந்து ஏன் அப்படி பேசுறாருன்னு தெரியல. அடுத்தது ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு பேசும்போதே வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி கேமராவுடைய ட்ரைபாட்ல ஒரு கால் வந்து கூட்டணி கட்சிகன்றாரு. ஆனா அவரே பல தடவை அதிமுக காரங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய ஆட்சி காப்பாற்றப்பட்டதே பிஜேபினாலதான் அப்படின்னு பல தடவை சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்ல, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்ப சமீபமா பேசினாரு. மறுபடியும் இப்ப ஒரு நாளைக்கு முன்னாடி 6 மாசத்துல ஆட்சி கவிழ்ந்துரும் பாருங்க. இந்த மாதிரி திருச்சி சிவா மாதிரி இருக்கவங்க எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா மத்தியில அமைச்சரவையில பங்கெடுப்பாங்க, மந்திரிகளா மாறுவாங்க. அப்போ இப்ப அதிமுக கூட வந்து பாரதிய ஜனதா இருக்குது. இப்ப அவரு சொல்லக்கூடிய கணக்கு பிரகாரம் திமுகவும் பாரதிய ஜனதா கூட போக போகுது. அப்போ இது நேர்கோட்டில் வருது பாருங்க. அதிமுக திமுக பாரதிய ஜனதாங்கிற ஒரே நேர்கோட்டில பயணிக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் அம்பலப்படுத்துது யாரு? அதே மாதிரி இவரு RS பாரதி ஏற்கனவே சொன்னாரு, நாங்கெல்லாம் பகையாளி கிடையாதுங்க, நாங்கெல்லாம் பங்காளிங்க அப்படின்னாரு. இப்போ இதெல்லாம் மக்கள் கிட்ட வெளிப்படுத்த தான் இன்னைக்கு வந்து தாவேகா மேல அதீதமான நம்பிக்கை வருது. இன்னொன்னு, நீங்க கூட்டணி கட்சிகள் எப்படி பயணிப்பாங்கன்னு கேட்டீங்க. கூட்டணி கட்சிகள் 2017 இருந்து தொடர்ந்து திமுக கூட பயணிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒரே மைய புள்ளி பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறதா. அங்க வந்து கொள்கை கோட்பாடெல்லாம் கிடையாது. அது எடப்பாடியார் அவர்களே பல தடவை சொல்லியிருக்காரு, எந்த கூட்டணியும் கொள்கை கூட்டணி கிடையாது. இன்னைக்கு கூட பேசினாரு, திமுக கூட்டணி கொள்கை கிடையாதுன்னு. இதுல எனக்கும் முழு உடன்பாடு உண்டு. இப்போ ஏன் வந்து இதனால் வரைக்கும் அவங்க அதிமுக கூட வந்து இந்த கடந்த ஒரு 9 வருடங்களாக போகலன்னா, அங்க பாரதிய ஜனதா இருந்த காரணத்தினால போகல. அந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு ஆல்டர்னேட் கிடையாது. ஆனா இன்னைக்கு தாவேகாங்கிறது ஒரு பெரிய ஆல்டர்னேட் போர்ஸா அங்க எமர்ஜ் ஆயிருக்கு. அப்போ இந்த நேரத்துல இந்த திமுகவோ அதிமுக இதுக்கு முன்னாடி கூட்டணி கட்சிகள்னால வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருந்தாலும் அவர்களுக்கு அமைச்சரவையில அதிகார பகிர்வுங்கிறத பத்தி யோசிக்க கூட இல்லை. ஆனா தாவேகா இந்த தடவை வம்படியா கூப்பிட்டு கொடுத்தாங்க, வாங்க அமைச்சரவையிலன்னு. அதனாலதான் இப்ப கூட்டணி கட்சிகள்காரங்க பூராமே சொல்றது என்னன்னா, இல்ல இது வந்து புது டைனமிக்ஸ் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல செட்டின் ஆயிருச்சு, இனிமேல் யாரு ஆட்சி அமைச்சாலும் கூட்டணி அமைச்சரவைங்கிறத அவங்க வந்து அந்த ஹோல்ட பிடிக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு இந்த கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும் போது இந்த கூட்டணி கட்சிகள் பாரதிய எதிர்ப்பு மட்டும் மையப்புள்ளியா வச்சு இருந்த பிசிகாவோ, IUMLோ, கம்யூனிஸ்டுகளோ, காங்கிரஸோ
எந்த அடிப்படையில எந்த காரணத்துக்காக திமுக கூடயோ அண்ணா திமுக கூட போக முடியும்? வாய்ப்பே இல்ல. அதோட மட்டும் இல்லாம இந்த கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு பிரதானமான இதா பார்ப்பாங்க. அப்போ இன்னைக்கு திமுக கூட 2017 இருந்து அவங்க தொடர்ந்தாங்கன்னா கூட ஒரு வெற்றி வாய்ப்பு அவங்களை தொடர்ந்துட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி இன்னைக்கு திமுக வந்து தோல்வி அடைஞ்சனால இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் வந்து இன்னைக்கு வெற்றி பெற்ற தாவேக்காவை ஆட்சியில அமர்த்தணும், ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு இங்க வந்திருக்காங்க. அதனால தாவேக்கா வெற்றி பெற வரைக்கும் அவங்க தாவேக்கா கூட தான் பயணிப்பாங்க. ஏன்னா நெருங்கிய தூரத்துல வந்து உள்ளாட்சி தேர்தல் வருது, கண்ணமூடி முழிக்கிறதுக்கு பாராளுமன்ற தேர்தல் வந்துரும். வெற்றி தாவேக்கா கூட இருந்து வெற்றி பெற்ற வரைக்கும் இந்த கூட்டணி கட்சிகள் வெளியே இருந்து விமர்சிச்சுக்கிட்டு இருந்தாலும் எந்த காரணத்தை கொண்டும் கூட்டணியை விட்டு விலக மாட்டாங்கிறதா என்னுடைய பார்வை. ஓகே, ஃபைன்.